அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதன்ய அகாடமி. டிஎன்பிஎஸ்சினுடைய ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நம்ம என்ன சார் பண்றது? நிறைய அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஸ்கூல் புக்குக்குள்ள இருந்தே ஒரு 40ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்குக்குள்ள இருந்தே வருது. அதுக்கு என்ன சார் பண்றது? நிறைய பேரோட கேள்வி கேட்டிருந்தீங்க. நம்ம லாஸ்ட் இயர்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு தமிழுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, ஒவ்வொரு தலைப்பு வாரியாவே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். இப்ப அதுக்கான தொடர்ச்சியான வகுப்புகளும் நம்ம கொடுக்க இருக்கிறோம். சிவதன்ய அகாடமி சார்பில் ஃப்ரீ கிளாஸஸாவே டிஎன்பிஎஸ்சிக்கு வர இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தகம் நிறைய பேர் கேட்டீங்க. அப்டேட்டட் இல்ல, நம்ம கிட்ட அந்த ஒரு புக்கு தான் இருக்கு. ஏன்னா இதுல எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அனைத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்பு வாரியா, சரிங்களா? சிவதன்யாவுடைய இந்த தும்பை தமிழ் இந்த புத்தகத்துல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையுமே சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். சிலபஸை தாண்டியும் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கிறேன். அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டியும் அது போக 7 யூனிட்டுக்கான நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாமே தமிழ் தகுதி தேர்வுல இருந்து கேட்கப்பட்டது. ஆனா அதை தாண்டி ஆழமா கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தனியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது தனியா நான் கொடுத்துறேன். அவுட் சோர்ஸ் இது தும்பை தமிழ் அப்படின்னா வாகை தமிழ் அப்படின்னு இன்னொரு புத்தகம் கூட நம்ம கொடுத்துருவோம். அந்த அவுட் சோர்ஸ் அது நிறைய இருக்கு. ஆனா ஸ்கூல் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் சார்ந்த எந்த ஒரு தகவலுமே மிஸ் ஆகாத மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு சில கொஸ்டின் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. அதாவது யூனிட் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் யூனிட் 7 சார்ந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருக்கிறேன். யூனிட் 7ல நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட யூனிட் 7ல இருந்து மட்டுமே ஒரு 800 கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா யூனிட் 7 இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட பொது அறிவு பகுதியிலையும் சரி, தமிழ் பகுதியிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட அத்தனை கொஸ்டினுமே நான் தொகுத்து இங்க கொடுத்துருக்கிறேன். பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் தொகுத்தது, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, இது மாதிரி 7 யூனிட்டுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குற மாதிரி 100 கொஸ்டினா கொடுத்துட்டு பின்னாடி ஆன்சர் கீ நான் கொடுத்துருக்கிறோமா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக வேற என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா 7 யூனிட்டுக்குமான தகவல், 7 யூனிட்டுக்குரிய தகவல் எங்கெங்க இருக்கோ அது ஃபுல்லாவே நம்ம கொடுத்துட்டோம். இப்ப இங்க பாருங்க, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார பத்தின அத்தனை தகவலுமே இங்க இருக்கும். நீங்க எங்கேயும் தேட தேவையில்லை. ஸ்கூல் புக்கை தாண்டி எங்க போனாலும் குன்றக்குடி அடிகளாரை பத்தி 7th யூனிட் எல்லா தகவலுமே இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்கு ரசிகமணி டிகேசி அதை பத்தின தகவல், அவர்களை பற்றின தகவல் எல்லாமே இருக்கும். பாரதிதாசனை பத்தி மட்டும் எவ்வளவு தகவல் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. பாரதிதாசனை பத்தி நீங்க நியூ புக், ஓல்டு புக், 2003 எடிஷன் எங்கேயுமே தேட தேவையில்லை. எல்லாமே ஒரே இடத்துல இந்த புத்தகத்துல நம்ம கொடுத்துருப்போம். இது அதுக்கப்புறம் நம்ம இலக்கண பகுதிக்கு போனோம் அப்படின்னா இங்க பாருங்க, இது எல்லாமே பாருங்க. ஔவையார்னா ஔவையாரை பத்தி எங்கெங்க இருக்கோ அது அத்தனையுமே நம்ம கொடுத்துருப்போம். ஔவையாரை பற்றி இருக்கக்கூடிய அத்தனை தகவலுமே இங்க இருக்கும். ஒரே இடத்துல கொடுத்து வச்சிருப்போம். இதான் விஷயம், புக்கோட சிறப்பு. நீங்க எங்கேயுமே ஸ்கூல் புக்ல தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏலாதினா ஏலாதி பற்றின தகவல்கள் அத்தனை இருக்கும். திருக்குறள்னா திருக்குறள் பற்றின தகவல்கள், அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள் அத்தனையுமே கொடுத்துருப்போம் இல்லையா. நீதி இலக்கியங்கள், முதுமொழி காஞ்சி, அத்தனை தகவலுமே நீங்க எங்கேயும் தேட வேணாம். ஒரு இடத்துல ஒரு சின்ன லைன் இருந்தா கூட எடுத்து நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் கடல் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஒவ்வொன்றும் நீங்க தேடி தேடி படிக்க வேணாம். எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன், ஒரே இடத்துல இருக்கு. அதாவது 7 யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட இந்த புக்கு உங்க கையில இருந்துச்சுன்னா நான் 100க்கு 100 எடுப்பீங்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு 55ல இருந்து 60 கொஸ்டின் இந்த ஒரு புக்கை வச்சுனீங்களா உங்களால கவர் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கூல் புக்குள்ள இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது. ரிமைனிங் இருக்கிறது வெளியில போகுது. அது அவுட் சோர்ஸ் தனியா நம்ம ரெடி பண்றோம், தனியா கிளாஸஸ் கொடுத்துருவோம் அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்கூல் புக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே இந்த புத்தகத்துல நான் கொடுத்துறேன், சரிங்களா? நீங்க எத்தனை புக்ல தேடி, கிட்டத்தட்ட ஒரு 25 புக்குக்கு மேல நீங்க தேடி எடுக்க வேண்டியது. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ்ல, அதாவது 11th 12th சிறப்பு தமிழா இருக்கட்டும், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ பொது தமிழ் புக்கா இருக்கட்டும், சமச்சீர் பொது தமிழ் புத்தகமா இருக்கட்டும், அப்ப வந்த சிறப்பு தமிழ் புத்தகமா இருக்கட்டும், 2003 6 to 10 வரைக்கும் இருக்கிற புத்தகமா இருக்கட்டும், அத்தனை புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை நான் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 6383142351 படிச்சக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினாலே அங்க கொடுத்துருவோம். புத்தகத்தோட விலை பாத்தீங்கன்னா 600 + 80 கொரியர் சார்ஜ் வரும். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதிகபட்சம் அல்லது 3 அல்லது 4 நாட்கள்ல உங்க கையில கிடைச்சிடும் இந்த புத்தகம்.
நீங்க ஸ்கூல் புக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல ஸ்கூல் புக்கை மட்டும்தான் கொடுத்துருக்கீங்களா சார் அப்படின்னா இல்ல. ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம். என்ன பேட்டர்ன்ல கேட்கிறாங்களோ அது பத்தின தகவல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறோம். பழமொழிகள், அதே மாதிரி வேர்ச்சொல், இதெல்லாமே எங்கெங்க இருக்கோ அத்தனையுமே தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? இது போக இன்னொரு அப்டேட்டட் புக் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதை நான் கொடுத்துருவேன். இப்போதைக்கு இந்த புக் நம்ம கையில இருக்கு. அப்டேட்டட் புக் அப்படின்றது நியூவா இன்னும் நிறைய ஆட் பண்ணி கூட ஒரு புக் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இந்த புக் கையில இருக்கு. இந்த புக் கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 60 கொஸ்டின் வரைக்கும் இதுல கவர் ஆகும். ஸ்கூல் புக்கை நீங்க கையில எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அத்தனை தகவலும் இதுல நான் கொடுத்திருப்பேன். நான் ஆதாரத்தோட காமிச்சேன். லாஸ்ட் இயர் குரூப் 4ல கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் வரைக்கும் இந்த புத்தகத்துல இருந்து வந்தது. அதை நம்ம ஆதாரத்தோட நம்ம ஏற்கனவே சேனல்ல கொடுத்துருக்கிறோம். அதை பார்த்துட்டுன்னா தெரியும். சார் 100க்கு 60 வந்துச்சானா அதுவே ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய 6383142351 அப்படின்ற நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.